மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று அதில் திருப்பியும் பிஜேபி காரங்க தான் ஆட்சி கைப்பற்றிருக்காங்க. அதில் மகாராஷ்டிரா பாஜக இந்த வெற்றிக்கு ஒரு தேசிய அளவில் வலு சேர்த்து உள்ளதா, காங்கிரஸ் நிலை என்னன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இது பார்க்க போகிறோம். மறந்துடாமல் நீங்கள்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போகிற ஆள் இருந்தால் லைக் தட்டி விட்டுருங்க. காங்கிரஸுக்கு ஓட்டு போகிற ஆள் இருந்தால் கமெண்டில் காங்கிரஸ் சொல்லி டைப் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரிங்க நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை செப்பரேட் மட்டும் பண்ணிக்கோங்க. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் மகயூதி என்ற பெயரில் போட்டியிட்ட பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெருமையுடன் இதுவரையிலான ஒரு வெற்றியை பதிவு செஞ்சு உள்ளது. அதோ நேரம்தான் ஜார்க்கண்டில் காங்கிரசுடன் கூட்டணி வைத்து தேர்தலில் போட்டியிட்ட ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சர் அவர் மும்பை விட அதிக ஒரு தொகுதிகளை பெற்றி ஆட்சிகளை தக்க வைத்துக் கொண்டு உள்ளனர். இந்த ஆண்டு மே மாதம் நடைபெற்றுள்ள மக்களவை தேர்தலுக்கு பிறகுதான் நடைபெற்ற மிகப்பெரிய சட்டப்பேரவை தேர்தல் இதுதான் சொல்லிட்டு போகலாம். குறிப்பாக மகாராஷ்டிராவின் மீது அனைவரையும் பார்வை இருக்கிறது. இந்தியா முழுக்க மகாராஷ்டிரா சரி ஜார்க்கண்ட் எலெக்ஷன்ல பத்தி தான் அதிகமாக சரி பேசப்படுறாங்க, அதிகமாக பார்வையிட்டு வராங்க. பொது தேர்தலில் காங்கிரஸ், என்சிபி, சரத் பவார் பிரிவு மற்றும் சிவசேனா உத்தவ தாக்கரே பிரிவின் மகாவிகாஸ் அகாடி கூட்டணி ஒரு பெரிய வெற்றியை பெற்று பாஜக கூட்டணி மாநிலத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வருவதாக குறித்து கேள்வியை எழுப்பியது. ஆனால் நவம்பர் 23ஆம் தேதி அன்று 2024ஆம் ஆண்டு தேதி வெளியான முடிவுகள் அனைவரையும் ஒரு ஆச்சரியத்தில் ஆழ்த்தி உள்ளனர். மகாராஷ்டிராவின் முடிவுகள் சரத் பவார் மற்றும் உத்தவ தாக்கரே போன்ற மூத்த தலைவரின் அரசியல் எதிர்காலத்தை ஒரு கேள்வி குறியாக்கி உள்ளது. நாங்கள் 200 இடங்களை வெல்வோம் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் எங்களுடைய டிக்கெட் ரேட்டு இவ்வளவுதான் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் கூட எதிர்பார்க்கவில்லை. பொதுமக்கள் மகாயூதியின் பணியை மீண்டும் ஒரு முத்திரை குறித்துள்ளேன் என்று சொல்றாங்க என்று பாஜக செய்தி தொடர்பாளர் சையத் ஜாபர் இஸ்லாம் தெரிவித்து உள்ளனர். பொது தேர்தலில் பாஜக ஒரு தனி பெருமையை பெற்று பெற முடியாமல் கூட்டணி கட்சிகளை நம்பி ஆட்சி அமைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளால் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜகவின் சரிவு காலம் தொடங்கிவிட்டது என்று அப்போது கூறப்பட்டது. ஆனால் அதன் பிறகுதான் நடைபெற்ற ஹரியானா தேர்தலில் மும்பை விட அதிக இடங்களில் வெற்றி பெற்று பாஜக தன் ஒரு ஆதிக்கத்தை மீண்டும் பெற்று உள்ளது, நிலைநாட்டி உள்ளது. இப்போது மகாராஷ்டிராவில் எதிர்பாராத வெற்றியை பெற்றதன் மூலம் தேர்தல் மேலாண்மை மற்றும் மக்களின் நாடி துடிப்பை புரிந்து கொள்வதில் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்பது அக்கட்சியின் நிரூபித்து உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக தொடர்ந்து 3வது முறையாக பொது தேர்தலில் வெற்றி பெற்றது. ஆனால் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சி கூட்டணி பாஜகவை ஒரு பெரும்பாலானமை எட்ட விடாமல் தடுத்தது. அப்போது பாஜகவின் சரிவு தொடங்கிவிட்டதாக ஒரு பேச்சுக்கள் அடிபட்டு உள்ளது என்று அரசியல் ஆய்வாளர் சரத் குப்தா குறிப்பிட்டு உள்ளனர். ஹரியானாவுக்கு பிறகுதான் இப்போது மகாராஷ்டிராவில் அமோக வெற்றியை பெற்றதன் மூலம் இது ஒரு வெறுப்பு பேச்சு என்பது பாஜக நிரூபித்து உள்ளது. ஒரு அரசு வீழ்ந்தடைந்தால் தொடங்கும் போது அந்த வீழ்ச்சி நின்றதில்லை. வாஜ்பேயின் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு, அதற்கு பிறகுதான் 2வது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆகியவை அதற்கான உதாரணம் எப்படின்னா சொல்லிட்டு போகலாம் என்று சரத் குப்தா தெரிவித்தார். ஆளும் கூட்டணி வீழ்ச்சி அடைந்த தொடங்கும் போது அது மத்தியில் இருந்தால் சரி, மாநிலங்களில் இருந்தாலும் சரி, அந்த வீழ்ச்சி நின்றதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளனர். கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவில் பாஜக பின்னடைவு சந்தித்து பிறகுதான் மக்களவையில் அதற்கு இடங்கள் குறைந்த போது பாஜகவின் சரிவு தொடங்கிவிட்டதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் பின்னர் ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக சாத்தியமற்றதாக தோற்றிய ஒரு முடிவுகளை எட்டிய போது பிரதமர் நரேந்திர மோடியின் வசீகரம் இன்னும் மாறாமல் உள்ளது என்பதோடு கூடவே பாஜகவின் புகழும் அப்படியே இருக்கிறது என்று தெளிவாக்கி விட்டுறது என்று சரத் குப்தா சுட்டிக்காட்டி உள்ளனர். ஹரியானா மற்றும் மகாராஷ்டிராவின் வெற்றியில் RSS இடம் இருந்து பாஜக பெற்ற ஆதரவும் முக்கிய பங்கு வகித்துள்ளதாக நம்பப்படுகிறது. தேர்தல் மேலாண்மை தொடர்பாக பாஜக மற்றும் RSS இடையிலான கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக பேச்சுக்கள் அடிபட்டு உள்ளது. ஆனால்
சமீபத்தில் ரீசெண்டாக தேர்தல் முடிவுகள் பாஜக மற்றும் RSS இடையிலான எந்த ஒரு பதட்டமும் இல்லை என்பது தெளிவுபடுத்தி உள்ளனர். வரவிருக்கும் டெல்லி தேர்தல் கூட RSS தயாராகி வருவதாக சரத் குப்தா குறிப்பிட்டு உள்ளனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை என்று தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் பாஜக முன்னாடி விட பலவீனமாக எதிர்கட்சியை இப்போது மக்களவை சந்திக்கும். இது ஒரு பாஜகவுக்கு நிம்மதி தரும் விஷயமாக இருப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். மகாராஷ்டிராவின் பாஜக தோல்வி அடைந்திருந்தால் மக்களவை அது பிரச்சனையை சந்தித்திருக்கும். ஆனால் இப்போது எதிர்கட்சிகள் மக்கள் ஆதரவு இல்லை என்று விவாதம் சரி விஷயமும் இல்லை என்று பாஜக ஓபன் டாக் வெளிப்படையா சொல்ல முடியும் என்று சரத் குப்தா குறிப்பிட்டுள்ளனர். மகாராஷ்டிராவின் பாஜகவின் இந்த ஒரு மகத்தான வெற்றிங்க எந்த ஆட்சி இல்லாம சரிங்களா, எந்த வருஷம் இல்லாம இந்த வருஷம் ஒரு பிரம்மாண்டமா பாஜக கையில பிடிச்சிருக்காங்க ஆட்சி. அக்கட்சியின் மேலும் பலப்படுத்தும் என ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். மகாராஷ்டிரா குறிப்பாக தலைநகர் மும்பை நாட்டின் ஒரு பொருளாதாரத்துக்கு மிகவும் ஒரு முக்கியமானது. இந்த வெற்றி நிச்சயமாக ஒரு பாஜகவை முன்னாடி விட இன்னும் சரிங்களா பலம் வாய்ந்ததாக மாற்றும் என்கிறாப்புல மூத்த பத்திரிகையாளர் சமர் கடஸ் என்பவர். பாஜக 133 இடங்களை கைப்பற்றி தனி பெரும் ஒரு கட்சியாக உருவெடுத்து உள்ளது. இது பெரும்பான்மைக்கு சில இடங்களே குறைவு. இந்த நிலையில தான் தற்போது மகாராஷ்டிராவில் பாஜக சேர்ந்தவரே முதல்வராக இருப்பார் என ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். இந்த டைமுங்க பாஜக சேர்ந்த சிஎம் தான் முதலமைச்சர் எப்போ வரப்போறான்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்லிட்டு வராங்க. ஆனால் நவம்பர் 24ஆம் தேதி அன்று 2024ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற இருக்கும் கட்சி கூட்டத்தில் பிறகுதான் இதை பற்றி முடிவுகள் எடுக்கப்படும் என்று பாஜகவுடன் தொடர்புடையவர்கள் கூறி வருகின்றார்கள். ஆனால் முன்னாள் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தான் முதல்வர் பதவிக்கான போட்டியில் முன்னிலை இருப்பதாக ஊடகங்கள் சோசியல் மீடியாவில் வெளியாகி வருகின்றது. தேவேந்திரன் பட்னாவிஸ் தான் முதல்வர் வருவார் என நம்பப்படுகிறது. அவர் தாங்க எப்ப முன்னாடி முதல்வர் இருந்தவர் தான். அவரோட ஃபுல் பேர் என்னன்னா தேவேந்திர பட்னாவிஸ். இந்த எலெக்ஷன்ல அவர் தான் முதலமைச்சர் திருப்பி ஆவான்னு சொல்லிட்டு சில நபர்கள் எப்ப சொல்லிட்டு வராங்க. ஆனால் சில நேரங்களில் பாஜகவில் முற்றிலும் மாறப்பட்ட முடிவுகள் எடுக்கப்படுகின்றது என்று மூத்த பத்திரிகையாளர் சமர் கடஸ் தெரிவித்துள்ளனர். தேவேந்திர பட்னாவிஸை முதல்வராக ஆக்கவிட்டால் அவரே பாஜகவின் ஒரு தலைவராக ஆக்க வாய்ப்புகள் உள்ளது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பாஜகவின் உள் அரசியல் முன்னாள் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் நிலை வலுவடையும். ஒரு புறம் தேவேந்திர பட்னாவிஸ் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நெருக்கமானவர்கள் கருதப்பட்டாலும் மற்றொரு புறம் அமித்ஷாவுடன் அவரது உறவு மிகவும் நன்றாக இல்லை என்று நிபுணர்கள் சுட்டி காட்டியுள்ளனர். இது போன்ற சூழ்நிலையில் மகாராஷ்டிராவின் இந்த மாபெரும் வெற்றி பாஜகவின் உள் அரசியல் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். தேவேந்திர பட்னாவிஸின் கடின உழைப்பு மற்றும் அவரது உத்தியின் தாக்கம் இந்த தேர்தல் முடிவுகளை தெளிவாக இருக்கிறது என்று கூறப்படுறாங்க. பாஜகவின் உள் அரசியல் அபிஷா காரணமாக தேவேந்திர பட்னாவிஸ் பலவீனம் இருந்துள்ளனர். ஆனால் இந்த முடிவுக்கு பிறகுதான் இப்போது அவர் முன்னாடி விட வலிவாய் விட்டனர். ஒரு பலத்தோடு இருக்கிறார் போல. எதிர்காலத்தில் அவரது பங்கு முக்கியமானதாக இருக்கும் என்கிறாப்புல சமர் கடஸ் என்பவர். சரத் பவார் மற்றும் உத்தவ் தாக்கரேவின் கட்சியின் செயல்பாடு மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. மக்களவை தேர்தலில் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனாவை சேர்ந்த 9 பேரும் சரத் பவாரின் NCPயை சேர்ந்த 8 பேரும் வெற்றி பெற்றுள்ளனர். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் முடிவுகள் இரு தலைவர்களில் கட்சிகளை மிகவும் பலவீனமாக நிலைக்கு தள்ளி உள்ளது. இவ்வரற்றான நிலையில் தனது என்பிகளை தக்க வைத்துக் கொள்வது இக்கட்சிகளுக்கு ஒரு சவாலாக அமையக்கூடும். சரத் பவார் தனது கட்சியை காங்கிரசுடன் இணைப்பது குறித்து சூதகமாக கூறியிருந்தனர். எதிர்காலத்தில் இது சாத்தியமாக கூடும் என்று சமர் கடஸ் என்பவர் குறிப்பிட்டுள்ளனர். அரசியல் வேறு ஏதாவது திருப்பம் ஏற்பட்டால் தனது என்பிகளை ஒன்றாக வைத்திருப்பது உத்தவருக்கு அவ்வளவு எளிதாக இருக்காது. இன்னும் சில மாதங்கள் டெல்லியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. மேலும் பீகாரில் அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் தேர்தல் நடைபெறும். மகாராஷ்டிராவின் தோல்வி இந்தியா கூட்டணிக்கு நிலைமை மிகவும் கடினமாய் உள்ளது. மேலும் எல்லா கட்சிகளுக்கும் ஒன்றாக வைத்திருப்பதற்கான ஒரு சவாலை கூட்டணி எதிர்கொள்ளக்கூடும். டெல்லியில் பாஜக தனித்து போட்டியிடும். இங்கு அதற்கு கூட்டணி கட்சிகள் தேவை கிடையாது. ஆனால் இணைந்து போட்டியிட
ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் அரசியல் நிரபந்தம் ஏற்படுத்தக்கூடும் என்று ஆய்வாளர்கள் வந்து கருதுகின்றார்கள். காங்கிரசும் சரி ஆம் ஆத்மி சேர்ந்து போட்டியிடவில்லை என்றாலும் அது பாஜகவுக்கு வந்து நிச்சயமான ஒரு பலம் தான் சொல்லிட்டு போலாம் என்று CSDS இயக்குனர் சஞ்சய் குமார் வந்து கூறியுள்ளனர். அரசியல் கண்ணோட்டத்தில் வந்து பார்த்தால் இரு கட்சிகளுக்கும் ஒன்றாக வந்து ஆக வேண்டும். காங்கிரசும் சரி ஆம் ஆத்மி கட்சி மக்களவை தேர்தலில் ஒன்றாக போட்டியிட்டுள்ளனர். ஆனால் 7 இடங்களில் வந்து தோல்வியடைந்து உள்ளனர். டெல்லி மக்களவை வந்து பொறுத்தவரை மக்களவை தேர்தலும் சரி சட்டப்பேரவை தேர்தலும் சரி வெவ்வேறு அர்த்தங்களை வந்து கொண்டு உள்ளனர். பாஜக தனது கூட்டணி கட்சிகளில் வந்து இருந்து அவர்களின் அரசியல் களத்தை வந்து பரிவாக்கதாக குற்றச்சாட்டு வந்து எழுப்பப்பட்டு வருகிறது. ஆனால் தான் ஒரு மிகப்பெரிய கட்சிகளாக வந்து இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் தனக்கு முக்கியம் என்று சமிக்கையை வந்து தற்போது பாஜக அளிப்பதாக ஆய்வாளர்கள் வந்து கருதுகின்றார்கள். இந்த தேர்தலில் முடிவுக்கு பிறகுதான் பாஜக ஒரு முழு தன்னம்பிக்கையுடன் வந்து உள்ளது. பெரிய வெற்றி பெற்றாலும் கூட பாஜக தனது கூட்டணி கட்சிகளை உடன் அழைத்து செல்ல விரும்புவது தெளிவாய் வந்து இருக்கிறது என்று சஞ்சய் குமார் வந்து குறிப்பிட்டுள்ளனர். கூட்டணி கட்சிகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பிறகுதான் அவர்களை கைவிட்டு விடுவதாக பாஜக மீது குற்றம் சாட்டப்படுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் தான் பாஜக இந்த கருத்தை வந்து உடைக்க வந்து விரும்புகிறது. அடுத்த ஆண்டு பீகாரில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தக்க வைத்துக் கொள்வதாக பாஜக வந்து ஒரு முக்கியமானதாக இருக்கும். இந்த தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணியில் உள்ள பலவீனங்களை வந்து மீண்டும் ஒரு முறை வெளிச்சத்துக்கு போட்டு காட்டியிருப்பதாக ஆய்வாளர்கள் வந்து கருதுகின்றார்கள். இந்தியா கூட்டணி ஒரு வலுவான முன்னிலையை வந்து முன்வைக்கும் என நம்பப்பட்டது. அதன் வாய்ப்புகள் இப்போது வந்து பலவீனமாகி வந்து விட்டது என்று சரத் குப்தா வந்து தெரிவித்துள்ளனர். இந்தியா கூட்டணி கட்சியின் பாரஸ்பர மோதல்களில் வந்து சிக்கி தவிக்கின்றனர். வலுவான மாற்று தேர்வை முன்வைக்க முடியாமல் இருக்கின்றார்கள் என்று கருத்து மகாராஷ்டிராவின் முடிவுகளுக்கு பிறகுதான் வந்து வலு பெற்றுள்ளது என்று அவர் வந்து தெரிவித்து வந்து உள்ளனர். இந்தியா கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு குறித்து குழப்பத்தில் வந்து இருக்கிறாங்க. தேர்தல்கள் வந்து நெருங்கும் வரை தெளிவான உத்திகளை வந்து முன்வைக்க முடியாமல் திணறுகின்றார்கள். அதோ நேரத்தில் தான் பாஜகவின் மத்திய தலைமை பலவீனமடைந்து வருவதையும் பிரதேய தலைவர்கள் வந்து உருவாக்கி வருவதையும் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் வந்து காட்டுவதாக காங்கிரஸ் வந்து கருதுகின்றது. மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட எதிர்பாராத தோல்வி குறித்து பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ராகினி நாயக் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, மகாராஷ்டிராவின் தேர்தல் முடிவுகள் ஒரு ஆச்சரியத்தை வந்து அளிப்பதாக வந்து உள்ளது. நாங்கள் புரிந்து கொண்ட இருத்தத்தில் இருந்து இது வந்து முற்றிலும் வந்து மாறுபட்டதாக உள்ளது என்று கூறியுள்ளனர். ஆனால் பாஜகவின் மத்திய தலைமையின் வந்து ஒப்பிக்கையில் பிரதேய தலைவர்கள் வந்து வலிவடைந்து வருவதே இந்த முடிவுகள் வந்து சுட்டி காட்டுவதற்காக அவரும் தெரிவித்து வந்து உள்ளனர். மக்களவை தேர்தலில் பிரதமர் மோடியை முன்னிறுத்தி தேர்தலில் போட்டியிட்ட பாஜக மகாராஷ்டிராவில் 28 இடங்களையும் போட்டியிடும் 19 இடங்களையும் வந்து தோல்வியடைந்து உள்ளது. ஆனால் இப்போது தேவேந்திர பட்னாவிஸ், ஏகநாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் ஆகியோரை முன்னிறுத்தி போட்டியிட்ட போது ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மை வந்து கிடைத்துள்ளது. மகாராஷ்டிராவின் தேர்தலுக்கு பின்னுதான் ஒன்றுபட்டு இருப்பது பாதுகாப்பு, பிரிந்தால் நம்ம வந்து வெட்டப்படுவோம் போன்ற கோஷங்கள் வந்து எழுப்பப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசின் சிஎம் வந்து இருக்கவர் தான் யோகி ஆதித்யநாத். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, படங்கோ தோ கங்கதோ பிரிந்தால் நாம் வந்து வெட்டப்படுவோம் போன்ற முழக்கங்களை எழுப்பி இந்துத்துவ அரசியலுக்கு மேலும் வந்து முனைப்பு கொடுக்க வந்து முயன்று உள்ளனர். மகாராஷ்டிராவில் வாக்குகள் ஒரு முறை வந்து படுத்தப்பட்டு இந்துத்துவ அரசியல் வலுப்பெற்றது என்று என்பதற்கான ஒரு தெளிவான அறிகுறியாக இந்த தேர்தல் முடிவுகள் வந்து இருப்பதாக ஆய்வாளர்கள் வந்து கருதுகின்றார்கள். இருப்பிலிங்க என்ன கேட்டா, அஜித் பவார் உள்ளிட்ட மகாநூதியின் பல தலைவர்கள் இந்துக்கள் பிரிந்து கிடந்தால் தோற்று விடுவோம் போன்ற முழக்கங்களை வந்து வெளிப்படையாக வந்து ஓப்பனா சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரா போன்ற மாநிலத்தில் வகுப்பாகாத துருவ முனைப்பை கட்டுப்படுவதில் பாஜக வெற்றி பெற்றதாக ஆய்வாளர்கள் வந்து கருதுகின்றார்கள். பிரிந்தால் நம்ம வந்து வெட்டப்படுவோம், வாக்கு ஜீகத் போன்ற முழக்கங்களுடன் ஒரு பக்கம் வந்து பாஜக மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குவாதத்தை பரப்பியுள்ளது. மறுபுறம் அஜித் பவார் போன்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் இத்தகைய முழக்கங்களை வந்து வைத்துக்கொண்டு தங்கள் ஆதரவாளிகளிடம் வந்து வாக்களை வந்து பெற்றுள்ளனர் என்று சமர் கடசு என்பவர் வந்து குறிப்பிட்டுள்ளனர். அதாவது பாஜக தனது கூட்டணி கட்சிகளை வந்து ஒன்றாக வைத்து கொண்ட போது தனது இந்துத்துவ நிகழ்ச்சி நிறநிலை வந்து முன்னெடுத்து செல்வதில் வெற்றி பெற்றது. இந்துத்துவ அரசியல் மேலும் வந்து வலுப்பெற்றால் இந்தியா அரசியலில் முஸ்லிம் மேலும் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் என ஆய்வாளர்கள் வந்து கருதுகின்றார்கள். பாஜகவின் இந்துத்துவ அரசியல் ஏற்கனவே முஸ்லிம்களை வந்து அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்திவிட்டது என்று
சாரத் குப்தா வந்து கூறியுள்ளனர். ஆனால் இப்போது பிரிந்தால் வெட்டப்படுவோம் போன்ற கோஷங்களே முஸ்லிம்கள் அரசியல் ரீதியாக மேலும் வந்து பலமடைந்து விடுவார்கள் போல தெரிகிறது. இருப்பிலும் முஸ்லிம்கள் வந்து உரிமைகள் பறிக்கப்படலாம் என்பது இது வந்து அர்த்தம் வந்து கிடையாது. நம்மை பயனுக்கும் சரி திட்டங்களில் வந்து முஸ்லிம் அதிக பயனடைந்து உள்ளனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறி வருகின்றார். தரவுகளையும் இதே உறுதிப்படுத்துகின்றது. ஆனால் அரசியல் பிரதிநிதித்துவத்தை வந்து பொறுத்தவரை முஸ்லிம்கள் பலவீனமடைந்து வருகின்றார்கள். பாஜகவின் இந்த அணுகுமுறை காரணமாக எதிர்க்கட்சி கூடவே முஸ்லிம்களுக்கு வந்து அளிக்கப்பட வேண்டிய பிரதிநிதித்துவத்தை வந்து அளிக்க முடியாமல் திணறி வருகின்றார்கள். இப்போது எடுத்துக்கிட்டா மகாராஷ்டிராவில் வெற்றிகரமான பெருமை யோகி ஆதித்யக்கு வந்து எப்படி கொடுக்கப்பட்டுள்ளது. அரசியலில் யோகி வலுப்பெற்றால் முஸ்லிம்கள் மீது வந்து தாக்கம் வந்து ஏற்படக்கூடும் என்று சரத் குப்தா வந்து எப்படி தெரிஞ்சிருக்காப்புல. மறந்துடாம இந்த நியூஸை பத்தி உங்களுக்கு அடுத்து கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி பாலிடிக்ஸ் நியூஸ், வேர்ல்டு நியூஸ், எல்லா நியூஸும் தெரியுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம அரசியல் சந்திக்கலாம். தேங்க்யூ பாருங்க வாட்சிங். லவ் யூ. ஜெய் ஹிந்த்.